நல்லது. இந்த நாளிலே இந்த நேரத்தை ஜெபத்தோடு கூட நாங்கள் ஆரம்பிப்போம். தேவனிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். பிதாவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். உங்களுடைய சமூகத்துக்காகவும் உம்முடைய கிருபைக்காகவும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு நீங்க கொடுத்திருக்கிறதான இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். பிதாவே, நாங்கள் அநேக நேரங்களிலே தேவனே, அநேக போராட்டங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்தாலும் கூட ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கூடாக ஆண்டவரே எங்களை ரட்சித்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் அந்த அன்பும் எங்களோடு கூட தொடர்ந்து இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய மனதை எங்களுடைய சிந்தனைகளையும் நீர் திறந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பிதாவே கற்றுக்கொள்வதற்கு எங்கள் எல்லாருக்கும் உலகம் முழுவதிலும் இருப்போருக்கும் இந்த வார்த்தையை கொண்டு செல்வதற்கும் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டும் ஆண்டவரே, இந்த பாடத்துக்கூடாக யெகோவா ஷம்மா தேவன் நீங்க கிரியை செய்யும்படியாக, எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, வழிநடத்தும்படியாக உம்முடைய கருத்துக்கூடாக எங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாய் அமையட்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கின்ற பாடத்திட்டமானது பாபிலோனியமும் அதே போல மீட்பின் சரித்திரத்தை குறித்தும். அதன் இரண்டாவது பகுதியை நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொள்ளப் போகின்றோம். முதலாவது பகுதியிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம் பாபிலோனிய குறித்தும் அங்கே வம்சவழியில குறித்தும் பாடத்தில் கற்றுக்கொண்டோம். நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்கூடாய் நாங்கள் பார்த்தோம். காயின் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி அவனுக்கு ஒரு நகரத்தை கட்டி அவனுக்கென்று அவன் வாழ்ந்ததை பார்த்தோம். அது நிம்ரோத்தின் கிரியைகளை பார்த்தோம். காயினோடு கூட நிம்ரோத்தினுடைய அந்த காரியங்கள் செயல்பாட்டை பார்த்தோம். அப்புறம் பாபில் கோபுரம் கட்டப்படுகிறது. அந்த காலத்தில் மனுஷருடைய பிளவுகள், பெலேத்துடைய வாழ்க்கை எப்படியாய் இருந்தது, யொக்தா ஆவிக்குரிய மனுஷர்களோடு இருந்த தொடர்பற்ற காரியங்கள், அவர்கள் அதை விட்டு விலகி அவர்கள் ஆவிக்குரிய பரம்பரைக்கு எப்படிப்பட்ட உரிமைகளை கொண்டு வந்தார் என்பதை குறித்தும் நாங்கள் பார்த்தோம். அதே போல இந்த ஈப என்கிறவர் தான் முதலாவது இந்த பாபில் இந்த கோபுரத்தை கட்டுவதிலிருந்து விலகி நின்றவர். இந்த யொக்தா அவருக்கூடாக ஆவிக்குரிய பரம்பரை கட்டியெழுப்பப்படுகின்றது. ஆக நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பாபிலோனிய காரியத்தோடு ஆபிரகாமோடு உள்ள தொடர்பை குறித்து பார்க்கணும். பாபிலோனும் மீட்பின் சரித்திரம் என்கிற தலைப்பின் காரியத்திலே பிரதானமாய் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அதோடைய உப தலைப்பு நாங்கள் பார்ப்போம். பாபிலோனியம் ஆபிரகாமும். யோசுவா புத்தகத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யோசுவா 24வது அதிகாரம் 2வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது, அவர்கள் வேறு தெய்வங்களை வணங்கினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த இடத்துல உண்மையாக இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருடங்களாக அடிமைத்தனத்தில் இருந்து, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விலகி வனாந்திர பயணத்தின் போது அவர்கள் வாக்குத்தத்த வசனத்துக்குள் வந்து அங்கே அந்த தேசத்தை இஸ்ரவேல் தேசத்துக்கு பங்கு கொடுக்கப்படுகிறது. இந்த காரியம் யோசுவாவின் கடைசி ஆலோசனையாக காணப்படுகின்றது. இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் அவருடைய பூர்வத்திலே அவருடைய பிதாக்களாகிய அவர்களுடைய காரியங்களை கொண்டு இந்த இடத்துல பேசப்படுகின்றது. தேரா ஆபிரகாமின் தகப்பன் என்ன செய்தார்?
அவர் அந்நிய தெய்வங்களுக்கு அங்கே வழிபாட்டில் அவற்றுள் ஊழியங்களை செய்தவராய் இருக்கிறார். உண்மையாகவே தேரா அங்கே தேவதைகளின் உருவங்களை உருவாக்கின ஒருவராகவும் அங்கே சிலை உருவாக்குற வியாபாரத்தை செய்த ஒருவராகவும் தான் காணப்படுகிறார். அதே போல நாங்கள் புறம் அன்னை தெய்வங்களுக்கு பணிவிடை செய்தவராகவும் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது அது எங்களுக்கு தெளிவாய் தெரிகின்றது. ஆகவே இந்த இடத்துல ஒரு சாராம்சமாய் நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆபிரகாம் வாழ்ந்த இந்த ஊர் என்கிற இடத்துல அவர் வாழ்ந்தார். அவருடைய பிறப்பு இடம் வேத ஆகமத்திலே கல்தியர் என்கிற சொல்லப்படுகிற அந்த இடம் இந்த பகுதியை தான் இது குறிக்கிறது. அதன் பிறகு பாபிலோனிய என்கிற உருவாவது இந்த பகுதியிலே தான் இந்த பாபிலோனிய குடியிருப்பும் உருவாகிறது. இந்த நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாம் அவன் ஆரானை நோக்கி அவன் போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே ஆரானிலே அவன் வாழ்கின்றான். அதன் பிறகு ஆரானிலிருந்து கானான் தேசத்துக்கு அங்கே அழைத்து செல்கின்றார். மிகவும் இலகுவான இந்த வரைபடத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆபிரகாமுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருந்தது. ஆரானிலிருந்து கானான் வரைக்கும் போகும் அந்த பயணத்தின் பொது வாழ்க்கையிலே நாம் இந்த பாடத்திலே முதலாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். ஊர் தேசத்தில் அவனை அழைத்த விதம் இதுதான் முதலாவது அழைப்பாக காணப்படுகின்றது. தேவன் அவனுக்கு பாரம் கொடுக்கின்றார், நீ உன்னுடைய தேசத்தை, இடத்தை, இனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல். அவன் முதலாவது ஊர்லிருந்து ஆரானுக்கு வருகிறான். உங்களால் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாம் 11வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அந்த இடத்துல பார்க்க ஆதியாகவும் 11வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது தேராகனுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிரகாம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இந்த இடத்துல தேராகுடைய வம்ச வரலாறு சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடையதல்ல, தேராகுடைய வம்ச வரலாறு தான் இந்த இடத்துல குறிப்பிடப்படுகின்றது. அப்படி என்றால் தேராகுதான் ஊர் இருந்து ஆரான் போவதற்கு தீர்மானித்தான். அதே போல 21வது வசனத்தை நாங்கள் தேராகை பெற்ற பிறகு தேராகு அதை தொடர்ந்து 31வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவளுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். இந்த கதையிலே நாங்கள் பார்க்கிறோம், தேராகை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பிரதானமான கிரியை செய்கிற கதாபாத்திரமாய் காணப்படுகிறார். அவருடைய மகன் ஆபிரகாம், அவருடைய பேரன் லோத்தையும் அவருடைய மருமகள் சாராளையும் இவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு அவன் ஊரில் இருந்து புறப்படுகிறார். உண்மையாகவே தேராகு ஊரிலிருந்து புறப்படுவதற்கு தீர்மானித்தவர் அவர்தான் அந்த பூமியை கைவிட்டு புறப்படுகிறவர் இவர்தான். இந்த சந்தர்ப்பத்திலே ஆபிரகாம் தேராகுடைய குடும்பத்திலே ஒரு உறுப்பினராக இருந்தாலும் அவர் தீர்மானத்தை எடுக்கவில்லை. நாங்கள் அதற்கு காரியங்களை பார்க்கணும். ஆனால் அதனுடைய பின்னணி நீங்கள் பார்க்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை விட்டு விலக வேண்டும் என்பது அது மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலிருந்து அந்த காரியத்தை அவர் செய்கிறார்.
ஆதியாகமம் 11வது அதிகாரத்தின் 31வது வசனத்தின்படி உண்மையாக தேராகு அங்கே உண்மையாகவே கானானுக்கு போகவில்லை. அவர் அங்கே கானானை நோக்கி போக முடியவில்லை. அங்கே 32வது வசனத்தை பார்ப்போம். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராக ஆரானிலே மரித்தான். இந்த கதையிலே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகத்திலே 7வது அதிகாரத்தை பார்க்கிறோம். 3-4 வசனங்கள் சொல்கிறதை பார்க்கும்போது இந்த ஸ்தேபனுடைய இந்த பிரசங்கத்தை பார்க்கும்போது ஸ்தேபனை கல்லெறிந்து கொல்லப்படுகிற சந்தர்ப்பத்திலே அவன் பேசிய விசேஷித்த ஒரு பிரசங்கம். அந்த பகுதியில் நாங்கள் பார்க்கிறோம். 3வது 4வது வசனம் சொல்லுகின்றது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயார் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். அங்கே கல்தியாருடைய தேசத்திலிருந்து ஊர் தேசத்துக்கு வரும்பொழுது அங்கே ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுகிறார். ஆனால் தீர்மானம் எடுத்தவர் தேராகுதான் ஊரிலிருந்து வருவதற்கு தீர்மானித்திருந்தார். ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுகிறார். அதுவரைக்கும் அவர் தேராகுடைய வீட்டில தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது, இந்த இடத்துல சிஷ்யமாக தேவன் பேசும் பொழுது அவருக்கு கூறுகிற காரியம் என்னவென்றால், ஒரு காரியம் என்னவென்றால், பிதாவினுடைய வீட்டை விட்டு வெளியே வா என்று கூறுகிறார். பிதாவின் வீட்டை விட்டு. ஆகவே அதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் அவன் இன்னும் தேராகோடு கூட இருந்தபடியினால் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அவர்கள் இருவரும் பேசியிருப்பார்கள். அந்த இடத்துல பேசி அங்கிருந்து வெளியேறி இருப்பார்கள். நாங்கள் பார்க்கிறோம், தேவன் இந்த இடத்துல மகிமை உள்ள தேவனாக அவருக்கு வெளிப்பட்டிருக்கிறார். இது மிகவும் முக்கியமாயிருக்கின்றது. இங்கே கிரேக்க மொழியிலே கியோபஸ் தோஹா என்கிற இந்த வார்த்தை, இது மகிமைக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. இதன் அர்த்தம் தான் மகிமையும் கனமும், அதே போல தேவனுக்குள் இருக்கிற மகிமை, அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துதல், அவருடைய சுபாவத்தை அறிய பண்ணுதல், அவருடைய சுபாவத்தை அனுபவித்தல் போன்றதான அர்த்தங்கள் தான் இந்த வார்த்தையில வருகின்றது. நாங்கள் பார்க்கிற காரியம், தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்படுகிறது. உண்மையாகவே அது ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அவரிடத்துல கிட்டி சேர்க்கிற யாவருக்கும் அவர் ஆச்சரியமாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாயிரு. அங்கே யாத்திராமு அங்கே பார்க்கிறோம், 17 பார்க்கிறோம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அங்கே மோசையை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கின்றோம். தேவன் மகிமையுள்ள தேவன் அவருக்கு வெளிப்பட்டு, அதனுடைய அர்த்தம் உண்மையாகவே அங்கே அந்த இடத்திலே வெளிப்பட்டது, காண்பிக்கப்பட்டது என்கிற கிரேக்க வார்த்தை எங்களுக்கு மிக முக்கியமாயிருக்கின்றது. அதனுடைய அர்த்தம் தான், அதாவது காணுதல், அனுபவித்தல், புரிந்து கொள்ளுதல் என்கிற அர்த்தம். உண்மையாக அதனுடைய அர்த்தம் தேவனை அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல். ஆபிரகாம் தேவனை அறிந்து கொண்டார், புரிந்து கொண்டார். ஆகவே ஒரு அனுபவத்துக்கூடாக தான் நாங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு அனுபவத்துக்கூட நாங்கள் புரிந்து கொள்கிற திறன் கிடைக்கிறது. எங்களுக்கு ஒரு காரியம் உடனடியாய் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அநேக உதாரணங்களை அங்கே பயன்படுத்தி அதை எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த மொழி நடையிலே இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிற காரியங்கள், விவரிக்கிற காரியங்கள், இது எந்த மொழியிலும் இருக்கிற ஒரு தன்மையாயிருக்கின்றது. உண்மையாகவே தேவன் அங்கு இருக்கிற வண்ணமாகவே இருக்கிற தேவனாக இருக்கின்றார். தேவன்
தேவனுடைய மகிமை, அவருடைய அடையாளத்தை, அவருடைய மகிமையின் காரியத்தை அது ஒரு நாளும் அது மாற்றுவதில்லை. தேவன் மகிமையாய் இருக்கிற அவருடைய சுயரூபம் அது அவ்வாறாகவே அவருக்குள் நிலைத்திருக்கின்றது. அதைதான் இந்த இடத்துல இந்த கிரேக்க வார்த்தையின் அர்த்தமாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட தேவன் தான் ஆபிரகாமுக்கு வெளிப்படுகின்றார். அந்த கல்தேயருடைய நகரத்தில் இருந்த ஊர் தேசத்திலிருந்து ஆபிரகாமுக்கு புரிந்து கொண்ட காரியம் என்னவென்றால், ஊர் ஒளில் இருக்கிற காரியங்களை பார்க்கிலும் பெருமதியான காரியங்கள் அவன் கண்டுகொண்டான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். உண்மையாக ஊரில் இருந்த பாபிலோனில் இருந்த தேவர்களை பார்க்கிலும் அங்கே முற்றுமாக மாற்றமுள்ள விசேஷித்த தேவனாயிருந்தார். இதை அப்போஸ்தலர் புத்தகத்திலே ஸ்தேபனுடைய பிரசங்கத்திலே பேசப்படுகிற முக்கியமான காரியம் இந்த ரகசியம்தான். நாங்கள் பார்க்கிறோம் ஸ்தேபனுடைய பிரசங்கத்திலே அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கிற காரியத்தை நாங்கள் புரிந்து கொண்டால், உண்மையாகவே ஸ்தேபன் சொல்கிற காரியத்தின் படி பார்க்கும்போது சபையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷித்த நல்ல நற்சாட்சி உள்ள நல்ல பணிவிடைக்காரனாக தான் சபை அவனை தேர்ந்தெடுத்தது. ஆனால் அன்றைக்கு யூதர்கள் அவனை விரும்பவில்லை. காரணம், அவர்கள் ஸ்தேபன் அவன் அவருடைய மதத்துக்கு விரோதமாக செயல்படுகிற மனுஷன் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆக 6வது அதிகாரத்திலே 13-14 வசனம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 12-13 வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் என்று நாங்கள் அந்த இடத்துல பார்க்கிறோம். அங்கே 13 சொல்கிறது, பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூசண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான் என்று அந்த இடத்துல சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய குற்றச்சாட்டு அங்கே எதுவா இருந்தால் வேத பிரமாணத்துக்கு விரோதமாகவும் அங்கே அதனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் தூசணம் பேசுகிறார் என்று பொய் சாட்சி சொன்னார்கள். யூதருடைய தேவ மாளிகை, அவருடைய சட்ட திட்டங்கள், அதை குறித்து அவதானம் செலுத்தும் பொழுது அவருடைய சட்ட திட்டங்களை அவர்கள் வார்த்தையிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கிறோம், இந்த சட்டத்திட்டத்துக்கு பின்பதாய் இருக்கிறதான மீட்பின் செயல்பாட்டை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அவருடைய சம்பிரதாயங்களை முதன்மையாய் வைத்துக்கொண்டு இந்த மாளிகையிலே தேவன் வாசம் பண்ணின எங்களுக்காக செய்யப்பட்ட மாளிகை என்கிறதிலே அவர்கள் உறுதியாக பெருமை பாராட்டி கொண்டிருந்தார்கள். இந்த யூதர்கள் இவ்வாறாக லௌகீக காரியத்தின் அறிவிலேதான் பார்வையில்தான் தேவ மாளிகையை பார்த்தார்கள். சட்ட திட்டங்களையும் கூட அந்த காரியங்களை கிரியைக்குட்படுத்தி அந்த கிரியைக்கூடாக தான் ஆவிக்குரிய காரியத்தை கட்டியெழுப்ப அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே உண்மையாகவே இதுதான் சிலை வழிபாடாக அந்த இடத்துல காணப்படுகிறது. ஆபிரகாம் ஊரிலிருந்து அவன் வெளிவந்ததிலிருந்து அந்த ஊர் சுபாவத்திலே தான் அங்கே செயல்பட்டார். அந்த இடத்திலே சிலை வழிபாடு காணப்பட்டது. ஆக இந்த குற்றச்சாட்டை நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே குற்றச்சாட்டை அவர்கள் செய்தார்கள். ஸ்தேபனுக்கு அவனுடைய பிரசங்கத்தை அவர் ஆரம்பிக்கும் பொழுது ஆபிரகாம் ஊரிலிருந்து அங்கே வெளியேறின சந்தர்ப்பத்திலிருந்து அவர் பிரசங்கிக்கிறார். அவர் கல்தியருடைய பட்டணங்களுக்கு கொண்டு போய் அங்கே ஊர் தேசத்தை வெளியே வரும்படி சொல்லியிருந்தார். ஆக ஆபிரகாமுடைய காலத்திலும் சிலை வழிபாட்டிலிருந்து ஆபிரகாமை அங்கே மீட்டெடுத்தார். ஆகவே இந்த யூதர்கள் செய்கிற எல்லா காரியங்களும் இன்று அந்த சிலை வழிபாட்டுக்கு மாறி இருக்கிறது என்பதை தான் அங்கே ஸ்தேபன் சொல்கிறார். அங்கே தேவ மாளிகையை, அங்கே அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் லௌகீக பார்வையிலே அதை பார்த்தார். அதுதான் அங்கே சிலை வழிபாடு என்று அவர் கூறுகின்றார். ஆகவே சிலை வழிபாட்டில் இருக்கிற குழப்பங்கள் என்ன?
எரேமியா 10:14 பார்க்கும்பொழுதும், என் ஜனங்கள் எல்லா மனிதர்களும் அறிவில்லாமல் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்களானார்கள். மிருக குணம் உள்ளவர்களானார்கள். தட்டார் அனைவரும் வற்பித்த சுரூபங்களிலே வெட்கிப் போகிறார்கள். அவர்கள் வற்பித்த விக்கிரகம் பொய்யே, அவர்களில் ஆவி இல்லை. எசையாவின் புத்தகம் 44வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கின்றோம். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர், அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது. அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறது என்று தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாயிருக்கிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வற்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கம் அடைவார்கள். தொழிலாளர்கள் நரக ஜீவன்கள் தானே, அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நிற்க கட்டும். அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கப்படுவார்கள். இன்னும் அநேக வேத வசனங்கள் இருக்கிறது இந்த விக்கிரக ஆராதனை, இந்த சிலை வழிபாட்டு காரியங்களை குறித்து. ஆகவே நாம் இந்த நாளில் பார்க்கிறோம், மகிமையான தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு தேவன் தன்னுடைய மகிமையை அங்கே மனுஷனுக்காக ஏற்படுத்தின காரியம் அல்ல, அது தேவனுக்குரிய காரியம், மகிமைக்குரிய காரியம். ஆனால் சிலைகளிலே இருக்கிற மகிமை என்ன? அவைகள் தங்கத்தினாலும் அங்கே இரும்புகளிலே அங்கே மனுஷனுடைய சிற்ப காரியங்களினாலே அங்கே அவைகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இது மனுஷனுடைய சிந்தனையினாலும் மனுஷனுடைய அறிவிலும் அங்கே உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் அது. ஆனால் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட மகிமையுள்ள தேவனுடைய அந்த மகிமை மனுஷனுடைய கிரியினாலேயோ மனுஷ சிந்தனையினாலேயோ உருவாக்கப்பட்டது அல்ல. அது தேவனுடைய மகிமை. அது தேவனிடத்தில் இருக்கிறதான மகிமையின் குணாதிசயம் காணப்படுகிறது. அந்த மகிமை அது ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டது. அது வெளிப்படுத்தினார் தேவன். அந்த காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கிருந்ததான எல்லா மதங்கள் அவருடைய நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கும் பட்சத்திலே ஆபிரகாம் தேவனுடைய மகிமை கண்டான். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஆபிரகாம் ஊரை விட்டு அங்கே வெளியிலே வருகின்றார். இந்த படங்களில் நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய காலத்திலே ஊர் தேசத்தில் இருந்த பிரசித்தி பெற்ற அந்த தேவ மாளிகை, இது சூரிய கடவுளுக்கு வணக்கம் செய்த லாவட்டால் ஆராதித்த ஒரு கோவிலாக காணப்படுகிறது. ஆகவே இந்த ஊர் இந்த தேசத்தில் பிரதானமான தேவனாக காணப்பட்டன. இவ்வாறாக பல தெய்வங்கள் பல தரப்பட்ட இவ வழிபாடுகள் அந்த இடத்துல காணப்பட்டது. ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு இந்த நானா தேவனை அங்கே வழிபட்டார் என்கிற காரியம் வெளிப்படுகிறது. ஆகவே இந்த தெய்வங்களை குறித்து நாங்கள் சற்று காரியங்களை பார்க்கலாம். இந்த தெய்வங்களை குறித்து நாங்கள் பார்க்கும் பட்சத்தில் அதனுடைய அர்த்தப்படுகிற காரியம், அங்கே ஒரு மாற்றுடைய முகம், இதுதான் அதனுடைய தலை. அதே போல அவள் வழிபட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் இதற்குத்தான் வழிபாடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் செழிப்பை கொடுக்கும் தெய்வமாக, பரிசுத்தத்தை கொடுக்கிற தெய்வமாக இந்த தெய்வத்தை வழிபட்டிருக்கிறார்கள். அங்கே ஞானத்தின் தெய்வம் என்று அவர்கள் பெயரும் இட்டிருந்தார்கள். ஆகவே நான் உங்களுக்கு காண்பித்த காரியத்தில் இந்த கோவிலிலே இந்த கோவிலை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த கோவிலை அங்கு பிரதான வெளிச்சத்தின் இடம். உண்மையிலேயே இரவிலே மனிதர்கள் போகும்போது வெளிச்சத்தை கொடுத்தது நிலவு. ஆக
நமஸ்காரம் பண்ணுகிற இடமாக, கல்தியருடைய இடமாகிய ஊர், இங்கே மெசபொத்தேமியா முழுவதிலும் அவனுடைய ஆதிக்கம் காணப்பட்டது. அப்படிப்பட்ட பின்னணியிலே தான் தேவன் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தி அந்த தேசத்தை விட்டு விலகும்படி ஆபிரகாமை அழைக்கின்றார். ஆபிரகாம் தேராக இடத்திலிருந்து வெளிவந்து கானானை நோக்கி போக வேண்டும். ஆனால் இங்கே கானானுக்கு போவதற்கு முன்பதாக இவர்கள் இடையிலே நிற்கிறார்கள். அவர்கள் நிற்கிற இடம் என்ன? ஆரானிலே நின்று விடுகிறார்கள். அங்கே ஆரானிலே பிரதான தெய்வம் சின். இந்த தெய்வங்கள் ஊர் தேசத்தில் நமஸ்கரித்த தெய்வங்கள். ஆரானிலே பிரதான கோவிலாக மகிழ்ச்சியின் வீடு என்கிற கோவில் காணப்படுது. நீங்கள் தொல்பொருள் ஆய்வு காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த சிங்க் என்கிற தெய்வத்துடைய காரியங்களை குறித்து, இந்த சுமேரியா நானா அகேனியா என்கிற வார்த்தையின்படி சின் என்கிற அர்த்தம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஊர், ஆரான், இந்த இரண்டிலும் ஒரே தெய்வ வழிபாடுதான் காணப்பட்டிருக்கிறது. இந்த நிலவு வழிபடுகிறதான இந்த வழிபாடு அங்கே இந்த இடங்களிலே பிரதானமான வழிபாட்டு இடமாக அங்கே ஆரானை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல ஒரு கோவிலை கட்டுகிறார்கள். நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த சிலை வழிபாட்டுக்குரிய இந்த ஒரே தெய்வத்தை குறித்து பார்க்கிறோம். தேராகுடைய ஆபிரகாம் தேராக இடத்துல கேள்விப்பட்டு அங்கே ஆரானில வந்து, ஆனால் இங்கே வந்து பார்க்கிறோம் ஆரானில வந்து அங்கே தங்குற. இது தென்பகுதியிலே காணப்படுகிற பிரதானமான ஒரு நகரம். இந்த இடத்துல வாழ்வதற்கான நல்ல ஒரு சூழல் நிறைந்த ஒரு இடமாக காணப்படுகிறது. தேராக அந்த இடத்திலே அங்கே அமர்ந்து அவருடைய வழக்கம் போல அவருடைய வியாபாரத்தை அந்த இடத்துல செய்து கொண்டு வந்தார். அவருடைய விருப்பம் அந்த இடத்துல அவர் முன்னேறுவதை, வளருவதை அந்த இடத்துல விரும்பினார். ஆனால் ஆரம்பத்தில் இருந்த நோக்கம் கானானை நோக்கி போகிறேன் என்று அவர் நினைத்தார். ஆனால் ஆரானில் வந்து அங்கே அவர் நின்று அங்கே அவர் தரித்து வாழ ஆரம்பிக்கிறார். அவருக்குள் இருந்தது வியாபார நோக்கம் இருந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கு இரண்டாவது சந்தர்ப்பத்திலே தேவன் அந்த சிலை வியாபாரங்கள் செய்கிற இடத்திலே தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் அந்த இடத்திலிருந்து கானானுக்கு போவதற்கு. நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் இதை குறித்து கற்றுக்கொண்டதும் இதுவரைக்கும் எபேர் உடைய சில விசுவாச எபர் ராஜ்யத்திலே எபேருடைய அந்த விசுவாசம், அந்த படிப்பினைகள் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் விசுவாசத்தில் வருவதற்கு. அந்த காலகட்டத்தில் பல தரப்பட்ட தெய்வ வழிபாடுகள் காணப்படுது. ஆனால் அதன் பட்சத்திலும் கூட உண்மையான தேவனை வழிபடுவதை குறித்து ஏதாகிலும் ஒரு விசுவாசத்தின் சாட்சியை இவர்கள் பெற்றிருக்க கூடும். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கதை எவ்வாறாக தாக்கத்தை கொண்டு வருகிறது. நாங்கள் போகிறதான இந்த பயணத்தின் போது நாங்கள் பலதரப்பட்ட காரியங்கள் எங்களை சுற்றிலும் சிலை வழிபாட்டு காரியங்கள் காணப்படுகின்றது. ஆனாலும் அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை, எங்களை தாழ்த்துவதல்ல, அவைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். உண்மையாகவே ஆபிரகாம் செய்த காரியம் அதுதான். தேராகுக்கும் அங்கே வாய்ப்பு இருந்தது. அந்த சிலைகளை உருவாக்கினாலும் அதை விட்டு வெளியே வருவதற்கு அவருக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் ஆபிரகாம் தீர்மானம் எடுக்கிறார், தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, அந்த எல்லா காரியங்களையும் விட்டு வெளியே வருகிறார். தேவன், உண்மையான தேவனை தேடி உண்மையான தேவனை ஆராதிப்பதற்கு, வழிபடுவதற்கு வருகின்றார். நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் முதலாவது அழைப்பை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். அப்போஸ்தலர் 4:4. அப்பொழுது அவன் கல்திய தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், தகப்பன் மரித்த பிற்பாடு என்று பார்க்கிறோம். அங்கே
அங்கே ஆதியாமத்திலே 11வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. அங்கே தேராகுடைய வயது, அதாவது தேராக மரித்த பிற்பாடு 205வது வயதிலே அங்கே தேராக மரித்ததை தான் அந்த இடத்துல குறிப்பிடப்படுகின்றது. ஆபிரகாம் ஆராய்ந்து வெளியில் வரும்பொழுது 75 வயதாக ஆபிரகாமுக்கு இருந்தது. தேராகு 205. அப்படி என்றால் ஆபிரகாம் ஆரானிலிருந்து ஆபிரகாம் வெளியேறும் பொழுது தேராகு உயிரோடு இருந்திருக்கிறார் அங்கே. ஆனால் சொல்லப்படுகிறது தகப்பன் மரித்த பிறகு ஆபிரகாம் வெளியேறினான் என்று அப்போஸ்தலர் புத்தகத்திலே 7:4 அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இதற்கிடையிலே 60 வருட இடைவெளி அந்த இடத்துல காணப்படுகிறது. அநேக வேத பார்வைகள் சொல்லுகிற கருத்து என்னவென்றால், அவர்களுக்கு தோணுகிற, அவர்கள் காண்கிற காரியங்களை அவர்கள் அங்கே கூறுகின்றார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் இருக்கின்றதான அந்த உறுதிப்பாட்டானது, அந்த வெளிச்சத்தை அவர்கள் காணவில்லை. உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே யூதர்கள் அங்கே எழுதப்பட்ட வேத வாக்கியத்தை பார்த்த விதமாக தான் பார்த்தார்கள். இதை ஆவிக்குரிய கண்களில் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். இங்கே மரணம் என்கிற அப்போஸ்தோஸ்னியாம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம், அதை புரிந்து கொள்வதற்கு அதற்கு தேவனுடைய வார்த்தையில் ஒரு பகுதியை நாங்கள் பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:31 நாங்கள் பார்க்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அங்கே 31வது வசனம். நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். பவுல் சொல்ற அந்த இடத்துல நான் அனுதினமும் சாகிறேன் என்று அங்கே கூறுகிறதை பார்க்கின்றோம். எவ்வாறாக அனுதினமும் சாக முடியும்? பவுல் இந்த இடத்திலே பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை, மேலே நாங்கள் வாசித்த அந்த கிரேக்க வார்த்தை உண்மையாகவே இங்கே பேசப்படுகிற காரியம். இது ஆவிக்குரிய மரணம் என்று சில பேர் கூறுகிறார்கள். உண்மையாகவே இந்த வார்த்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். இது ஏன் பயன்படுத்தப்படுகிறது? இது ஆவிக்குரிய மரணத்துக்கும் மாத்திரமா இதை பயன்படுத்துவது, சரீர மரணத்துக்கு பயன்படுத்துவதா என்று நாங்கள் பார்ப்போம். மத்தேயு 8வது அதிகாரம் 32வது வசனத்தை மத்தேயு 8வது அதிகாரம் 32வது வசனம். அதற்கு அவர், போங்கள் என்றால் அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது, அந்த பன்றிகள் எல்லாம் மரித்து போகின்றது. இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிற, இந்த மேலே பயன்படுத்திருக்கிற இந்த கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஊர்களுக்கு, இந்த பன்றிகளுக்கு ஆவிக்குரிய மரணம் இருக்கிறதா? முடியாது, இல்லை. ஆகவே இந்த கிரேக்க வார்த்தையானது இது தர்க்க ரீதியான ஒரு வார்த்தையாய் காணப்படுகின்றது. இந்த வார்த்தையினுடைய காரியத்தை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்வோம். உண்மையாக இந்த வார்த்தை இன்னும் 2 வசனங்கள் இணைக்கப்பட்ட வார்த்தை. அப்போ என்பது வெளியிலே, பெனிஸ்கோ என்பது பெனிஸ்கோ. இந்த 2 வார்த்தை இரண்டும் ஒன்றாக வரும் பொழுது இந்த இடத்திலே கட்டெழுப்பப்படுகிறது. அதனுடைய அர்த்தம், மரித்து போகிற காரியத்திலே விலகியிரு, மரித்து போவீர் என்பதை உணர்ந்து விலகியிரு. அதாவது மரணத்திலிருந்து விலகுதல் என்கிற அர்த்தத்தை இது கொடு. ஆகவே அப்போஸ்தலர் 7:4வது வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நாங்கள் பார்க்கும் பொழுது, தன்னுடைய தகப்பன் தேராகுடைய மரணத்துக்கு பிறகு என்று சொல்லும் பொழுது, ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்திலே தன் தகப்பன் மரித்து விட்டார் என்பதை நினைத்து அந்த இடத்தை விட்டு விலகுகிறான். அதுதான் அந்த இடத்துல வருகிற அர்த்தம். அந்த இடத்திலே தகப்பன் மரித்து போனார் என்கிற நினைவிலே அவர் அந்த இடத்தை விட்டு விலகி போகிறதை பார்க்கிறோம். இது ஒரு விதத்திலே கிறிஸ்து இயேசுடைய மரணத்தோடு தொடர்புடைய காரியமாக நாம் இதை காண முடிகின்றது.
ஆகவே இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பகுதியிலே இறுதியாக அங்கே நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல ஆபிரகாம் லௌகிக தகப்பனை பார்க்கிலும் தேவனை அவன் அதிகமாய் நேசித்த ஒரு நபராய் காணப்பட்டார். ஆகவேதான் அவர் ஆரானை விட்டு அவர் வெளியேறுகிறார். ஆதியாகமம் 22:16 பார்க்கிறோம். உன்னுடைய ஒரே குமாரனாகிய குமாரனை கொண்டு சென்று இதை செய் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பார்க்கிலும் தேவனை அதிகமாய் நேசித்தார். ஆகவே நாங்கள் காணக்கூடியதா இருக்கின்றது, அவர் ஆரானிலிருந்து அவர் வெளியேறும் பொழுது தேவன் அவனை எங்கே கொண்டு செல்வார் என்பதை தெரியாமல் அறியாமல் புறப்பட்டார். அங்கே தேசத்தை குறித்து அந்த காரியங்களை குறித்து சொல்லியிருந்தாலும் அவர் எங்கே போகின்ற அவர் அறியாமல் இருந்தார். உண்மையாகவே ஆரானிலிருந்து அவள் வெளியேறுகிறார். அங்கே தன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அவர் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்ன காரியத்தை விசுவாசித்து அவர் புறப்பட்டார். அதே போல அவருடைய மகன் ஈசாக்கை பலியிட்டாலும் தேவனுக்கு முடியும், தன்னுடைய பரம்பரையை முன்னோக்கி கொண்டு செல்ல தேவனாலே கூடும் என்று அவர் விசுவாசித்தார். இப்படிப்பட்ட விசுவாசத்தின் காரணத்தினால்தான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அதை தான் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். கலாத்தியர் 3 பார்க்கும்போது அங்கே விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுக்கு உடைய சந்ததியா இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். 9வது வசனத்திலும் பார்க்கிறோம். அங்கே 29 நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆபிரகாமின் வம்சத்துக்குரியவராய் இருக்கிறபடியால் நீங்கள் வாக்குகளிக்கப்பட்ட தேசத்துக்கு உரிமைக்காரர்களாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆபிரகாமுக்கு ஆதியாகமத்தில் கொடுக்கப்படுகிற அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய எல்லா பரம்பரைகளுக்கும் வம்சங்களுக்கும் உரியதான காரியமாய் காணப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு இருக்கிற முக்கியமான காரியம் ஆவிக்குரிய பாபிலோனுக்கு தொடர்புடைய காரியங்களிலிருந்து நாங்கள் விலகி நாங்கள் வாழ வேண்டும். ஆகவே பாடத்தின் ஆரம்ப நிலைக்கு நாங்கள் போவோம். அங்கே யோசுவா புத்தகத்துக்கு நாங்கள் திரும்புவோம். யோசுவா புத்தகத்திலே 24வது அதிகாரத்திலே 2வது 3வது வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திராட்சையாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். தேவனுக்கூடாக யோசுவா அங்கே காண்பிக்கிற காரியம், ஆபிரகாமை அழைத்து அவருடைய வம்சத்தை பெருக்கி அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை எப்படி கொடுத்தார் என்பதை குறித்து அங்கே காண்பிக்கிறார். போல எசாயா 51:2வது வசனத்தை பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நாங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே முழுமையாக நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய பயணத்தை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையின் சம்பவங்களை பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. அவன் ஒருவனாக இருக்கும் பொழுது அவனை தேவன் அழைத்தார். அங்கே ஊரில் இருந்தும் ஆரானில் இருந்தோம். பிறகு தேவன் அவரை ஆசீர்வதித்து அவரை பெருக பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமை போல உங்களையும் இன்றைக்கு அழைத்திருக்கின்றார். அதுதான் எங்களுக்கு இருக்கிற நிலைப்பாடு. வெளிப்படுத்தல் 17:2 நாங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 18வது அதிகாரம் 2வது வசனத்தையும் பார்க்கலாம். அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிலுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுமுடைய கூடுமாயிற்று. இந்த இடத்துல பேசப்படுகிறது பாபிலோனிய வீழ்ச்சியை குறித்து பேசப்படுகின்றது. 4வது 5வது வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக்கி கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும்
வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வானம் பரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். ஆபிரகாம் கூடாயிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன எங்களுக்கு? நாங்களும் ஆபிரகாமை போல அழைக்கப்பட்டவர்கள். அவருக்கு போலவே எங்களுக்கும் உரிமைகள் உண்டு. எங்களுக்கும் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை கொடுத்ததான கனவு இருக்கின்றது. அது எவ்வாறாக நடைபெறுகிறது? தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஊரிலிருந்து, பாபிலோனிலிருந்து வெளியே அழைப்பித்தார். அவனுடைய பரம்பரையை வாக்களிக்கப்பட்ட தேசத்தை சுந்தரிக்க செய்தார். கலாத்தியர் 3 சொல்லுகிற பிரகாரமாக அங்கே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததிக்குரியவர்கள். மத்தேயு 1 அதிகாரம் ஆரம்பிக்கிற விதம் ஆபிரகாமின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அங்கே காண்பிக்கின்றது. அங்கே தொல்பொருள் ஆய்வுக்கூடாக அநேக காரியங்களிலே பார்க்கும் பொழுது எவ்வாறாக ஆபிரகாமை ஊரிலிருந்து, பாபிலோனிலிருந்து தேவன் அழைப்பித்தார் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது, அதே போல எங்களையும் இந்த லௌகிக உலகத்திலிருந்து, காரியங்களிலிருந்து தேவன் எங்களையும் அழைப்பித்திருக்கின்றார். நாங்களும் சிலை வழிபாட்டு பின்னணியிலிருந்து தேவனுடைய வாக்களிக்கப்பட்ட அந்த பொருத்தனை தேசத்தை சுதந்திரிப்பதற்காக தேவன் எங்களையும் ஒரு பயணத்துக்கு அழைத்து கொண்டு போகின்றார். ஆகவே அதற்கூடாக அவருக்கு ஊழியம் செய்யும்படியாகவும், அதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் எப்படி வந்தது? அவருடைய வம்ச வழிகளுக்கூடாக தான் இந்த சுவிசேஷம் வந்தது. யோவான் 17 படி ஆபிரகாம் யார்? ஆபிரகாமை விசுவாசிக்கிறவர்கள், இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவர்கள் ஆபிரகாமுடைய குமாரர்கள் என்று அங்கே அழைக்கப்படுகிறார்கள். உண்மையாகவே ஆபிரகாமை போல எங்களையும் தேவன் ஊரிலிருந்து, ஆரானிலிருந்து அங்கே தேவன் எங்களை அவருடைய உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் தேவனை நோக்கி. பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற எங்களுடைய பிதாவே, ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை அழைத்தபடியினால். ஆண்டவரே, உண்மையாகவே இயேசு கிறிஸ்துடைய அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த விசுவாசத்தை விசுவாசிப்பது கூடாய் எங்களுக்கு ஆபிரகாமின் பிள்ளைகளாகிறதான அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஊரில் இருந்து எங்களை அழைத்திருக்கிறீர். ஊர் என்கிற பாபிலோனிலிருந்து எங்களை வெளியிலே நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த லௌகிக அந்த உலகம் என்கிற இந்த பாபிலோனில் இருந்து வெளியிலே வந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிறதான அந்த பொருத்தனை தேசத்துக்கு, அந்த வாக்களிக்கப்பட்ட இடத்துக்கு போக எங்களுக்கு உதவி செய்யும். சிலை வழிபாட்டிலிருந்து விலகி ஆவிக்குரிய கானானுக்குள் உட்பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பின் சரித்திரத்திலிருந்து கிறிஸ்து இயேசுடைய புரிந்து கொள்ளுதலுக்கூடாக இந்த மீட்பின் சரித்திரத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற ரகசியங்களை, அந்த சத்தியங்களை அறிந்து அந்த உன்னதமான புத்திரத்துக்குரிய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய அன்றாட வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய விரோதிகளுக்கு நாங்கள் மன்னித்து போல எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னி. ராஜ்யமும் மகிமையும் என்றென்றைக்கும் உமக்கே உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.